சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய மாமல்லபுரத்தினுடைய கள நிலவரம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் நம்ம பார்த்தோம், மெரினா கடற்கரையை பொறுத்த வரைக்கும் காலையில் ஒரு 8-8:30 மணிக்கு இருந்த மாதிரியான கடல் அலைகளுடைய சீற்றம் அப்படிங்கிறது இன்னும் பகல் நேரத்துக்கு வரும்போது ஜாஸ்தியாக இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ மாமல்லபுரத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மாமல்லபுரத்தை வரைக்கும் கடல் சீற்றம் அதிகரித்திருக்கிறது. 10 அடி உயரத்திற்கு ராட்சத அலைகள் எழும்பி இருக்கிறது அப்படிங்கிற காட்சிகளை நம்மால பார்க்க முடியுது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் விவரிக்க கேட்போம். அதற்கு முன்னதாக மாமல்லபுரம் கடல் பகுதியை எப்படி காட்சி அளிக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துருவோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சிங்கிறது மாமல்லபுரம் அடுத்த நெம்மேலி குப்பம் அப்படிங்கிற பகுதியில் கடல் சீற்றம் எப்படி இருக்குங்கிறத பார்க்க முடியுது. கள விவரங்களை கேட்டு பெறுவோம். செய்தியாளர் ராமச்சந்திரன் இணைகிறார். ராமச்சந்திரன், மகாபலிபுரத்தை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது நீங்க பார்க்கக்கூடிய காட்சிகள் என்ன, நேயர்களுக்கு விவரிங்க. மாமல்லபுரம் அடுத்த நெம்மேலி குப்பத்தில் இன்று காலை முதல் கடல் பலத்த சீற்றத்துடன் காணப்படுது. குறிப்பாக அங்கு அலைகள் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. சுமார் 10 அடி உயரத்திற்கு ராட்சதர்கள் சீறி எழும்பி வருகின்றன. குறிப்பாக அப்பகுதியில் சுமார் 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசி வருகிறது. மேலும் அப்பகுதி மீனவர்கள் கடந்த 2 நாட்களாக கடலுக்கு செல்லவில்லை, மேலும் இன்றும் கடலுக்கு செல்லவில்லை. ஆனால் படகுகள் பாதுகாப்பான இடத்தில், அதாவது நெம்மேலி கடல்நீரை குடிநீர் ஆக்காலையில் உள்ள பகுதியில் பாதுகாத்து வருகின்றனர். மேலும் இந்த பலத்த காற்று மற்றும் கடல் சீற்றம்னா நெம்மேலி கடலில் குடிநீராக்கும் ஆலையின் 3வது ஆலை பணிகளும் தற்போது தடைபட்டுள்ளது. அப்பகுதியில் பலத்த கடல் சீற்றமாக உள்ளது. ரைட், தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். மாமல்லபுரத்தை வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு சூழல் இப்போ நிலவிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் சென்னையிலிருந்து 380 கிலோமீட்டர் தொலைவில் வந்துகிட்டு இருக்கு தித்வா புயல். இதன் காரணமாக இன்று மாலைக்கு மேல் இரவு நேரத்தில் சென்னை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பொழிவு அதிகமாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை சென்னைக்கு மழை நாள் அப்படின்னே சொல்லணும். அது போன்ற ஒரு சூழல் தான் இப்போ வரைக்கும் நிலவக்கூடியதை நம்மால் அந்த வரைகலையில் கூட நம்ம அப்படி தான் பார்த்தோம்.